பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசே ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீனவர் நலத்துறை சார்பில் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டு மீனவர் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு உதவியுடன் மீனவ சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முழு கல்வித் தொகையை அரசு வழங்கி வருவது போல் மீனவ சமுதாய மாணவர்களின் முழுமையான கல்வி செலவை அரசே ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கடல் அரிப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், செல்வகணபதி MP, முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் MLA, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உட்பட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்து மதத்தை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து காரைக்காலில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மதத்தை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ்குமார் தலைமையிலும் நகர தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டிலும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு எதிராகவும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குடவுனில் 4 இன்வெர்டர் பேட்டரிகள் திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குடோனில் ரூபாய் மதிப்பிலான 4 இன்வெர்டர் பேட்டரிகளை கடந்த 13ஆம் தேதி மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இது தொடர்பாக ஸ்டோர் மேலாளர் குமரகுரு அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்தனர். பேட்டரிகளை திருடியது மேட்டுப்பாளையம் கார்த்திக் 36, சண்முகாபுரம் முருகன் 45 என தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து 4 இன்வெர்டர் பேட்டரிகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து வெள்ளியனூர் நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 11.42 லட்சம் இழந்துள்ளார். வெள்ளியனூரை சேர்ந்தவர் இஸ்மத் நாச்சியார். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய இஸ்மத் பல்வேறு தவணைகளாக 11,42,736 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை.
அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. லாசுப்பேட்டையை சேர்ந்த சீனிவாசன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி வங்கி கணக்கிற்கான KYC-யை புதுப்பிக்கும்படி கூறியுள்ளார். அதற்கான லிங்க் ஒன்றையும் சீனிவாசனுக்கு அனுப்பியுள்ளார். இதையடுத்து சீனிவாசன் அந்த லிங்கை பதிவிறக்கம் செய்தபோது அவரது வங்கி கணக்கில் இருந்த 5,06,000 ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திக் 72,800, கோரிமேட்டை சேர்ந்த ஜெகஜீவன் 1,63,300, முத்தியால்பேட்டையை சேர்ந்த சரவணகுமார் 5,000, பெரியார் நகரை சேர்ந்த ஸ்ரீநிவேதா 25,000, கோரிமேட்டை சேர்ந்த இருதயராஜ் சார்லஸ் 19,700, அரியாங்குப்பத்தை சேர்ந்த முத்து மாணிக்கம் 3,000 என மொத்தம் 8 பேர் மோசடி கும்பலிடம் 19,37,536 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் காரைக்காலில் நடந்த கண்டன பேரணியில் 2,000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 2,000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட கண்டன பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக இப்பேரணி சென்று காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் நிறைவுற்றது. காரைக்கால் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் முகமது சல்மான் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர் உள்ளிட்ட 2,000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை நியமன MLA ராமலிங்கம் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிகாரிகளுக்கு லேப்டாப், ஐபோன், ஐபேட் வாங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் சரத் சௌகான் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை திறம்பட நிர்வகிக்கவும் கோப்புகளுக்கு விரைவாக அனுமதி வழங்க உயர் செயல்திறன் கொண்ட சாதனங்கள் வைத்திருப்பது அவசியம். இந்த சாதனங்களை வாங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தகுதி வாய்ந்த நிர்வாக அதிகாரியின் அனுமதி பெற்று அரசு அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி டெஸ்க்டாப், லேப்டாப், ஐபோன், ஐபேட், ஸ்மார்ட் போன் வாங்கிக் கொள்ளலாம். இவற்றின் விலை அதிகபட்சம் ரூபாய் 1.20 லட்சம் கொண்டதாக இருக்க வேண்டும். அதிகாரிகளே சாதனங்களை வாங்க வேண்டும். இதற்கான தொகை கட்டண ரசீது சமர்ப்பித்தவுடன் திரும்பி அளிக்கப்படும். சாதனம் வாங்கிய முதல் 4 ஆண்டு அரசு சாதனமாக இருக்கும். அதில் உள்ள தகவல்கள் அதிகாரியின் முழு பொறுப்பாகும். சைபர் கிரைம் வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு, சோரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை பூர்ணமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு வெள்ளியனூர் கீழ் இயங்கி வரும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீட்டாக ரூபாய் 21,74,000 மதிப்பீட்டில் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு பகுதியில் ரூபாய் 10,33,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு டவுன் பகுதியில் ரூபாய் 7,15,000 மதிப்பீட்டிலும், சோரப்பட்டுப்பேட் பகுதியில் ரூபாய் 4,26,000 மதிப்பீட்டிலும் பூர்ணமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் மர்ம நபர் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலை வழக்கம் போல இன்று காலை திறக்க வந்த பூசாரி கோவில் உண்டிகள் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலை கோவிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் உண்டியலை உடைத்து பணத்தை பையில் கட்டி எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. மேலும் சில்லறை காசுகளை எடுக்காமல் உண்டியலில் போட்டுவிட்டு செல்கிறார். அதன் அடிப்படையில் போலீசார் உண்டியல் திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பகரத்தூர் ரயில் அடியில் இருந்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினர் பேரணியாக வந்து அம்பகரத்தூர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித், மாவட்ட மகளிர் அணி தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறை சார்பில் மின் கட்டண உயர்வு தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது. கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வரும் 2029-30 நிதியாண்டு வரையிலான 5 ஆண்டிற்கு உத்தேச மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடம் கருத்து கேட்பு நடத்தி மின் கட்டணத்தை உயர்த்த இருப்பது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் 2025-26ஆம் ஆண்டு மின் கட்டண உயர்வு அமலாக்கப்படவில்லை. 5 ஆண்டு கால மின் கட்டண உயர்வு சம்பந்தமாக லப்போர்த் வீதியில் உள்ள BMSS கருத்தரங்க கூட்டத்தில் 29ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதியில் ரூபாய் 35 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் ரூபாய் 35,60,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வெள்ளியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள், மார்க்கெட் கடை வியாபாரிகள், சங்க நிர்வாகிகள் மற்றும் வெள்ளியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடந்தது. புதுச்சேரி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பாலசேவிகா ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் மறு ஒப்பந்த பணி ஆணை வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கல்வித்துறை கருத்தரங்கம் கூடத்தில் நடந்தது. கூட்டத்தில் கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கான முதல்நிலை தேர்வு வரும் 27ஆம் தேதி நடக்கிறது.
புதுச்சேரி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் உதவியாளர் பணியிடத்திற்கான முதல்நிலை தேர்வு வரும் 27ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடக்கிறது. இத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மது போதையில் பப்பில் தகராறில் ஈடுபட்டவர்களை கண்டித்து வெளியே அனுப்பிய பவுன்சர் என நினைத்து பைக்கில் சென்ற மற்றொரு பவுன்சரை காரை ஏற்றி கொலை முயற்சி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கும் பிரபலமான பப்பில் கடந்த 14ஆம் தேதி வெளி மாநிலத்தை சேர்ந்த 5 இளைஞர்கள் வந்துள்ளனர். அவர்களுக்கு மதுபோதை அதிகமாகவே அங்கிருந்த பெண்களை கிண்டல் செய்ததுடன் தட்டி கேட்ட ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் அந்த கும்பலை எச்சரித்து வெளியே அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பவுன்சர்களை அடிப்பதற்காக பப்பின் வெளியே காத்திருந்துள்ளனர். அப்போது அதே நிறுவனத்திற்கு சொந்தமான வேறு பப்பில் வேலை செய்யும் வினோபா நகரை சேர்ந்த வசந்த் என்ற பவுன்சர் உணவு கொடுப்பதற்காக வந்துள்ளார். பின்னர் அவர் தனது பைக்கில் எதிரே உள்ள பெருமாள் கோவில் வீதியில் சென்று கொண்டிருந்த போது மது போதையில் காத்திருந்த கும்பல் அவர் அணிந்திருந்த நிறுவனத்தின் டி-ஷர்ட்டை கண்டதும் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட இனோவா காரில் அதிவேகமாக சென்று பைக்கின் பின்னால் இடித்து தள்ளியது. இதில் நிலை தடுமாறிய வசந்த் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து அந்த கும்பல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சக பவுன்சர்கள் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.